நமசிவாயா. இதுதான் உதவும் கரங்கள். குருவால பாதையில இருந்து அப்படியே உதவும் கரங்கள். உதவும் கரங்கள் சந்துக்குள்ள வந்தா நம்மளுடைய ஆசிரமம். இந்த ஆசிரமத்துடைய மகிமை என்னன்னா, அன்பு ஆத்ம சொந்தங்களே, நாம இங்க இடம் வாங்குவதற்கு முன்ன இந்த இடம் மூத்திரம் தேய்கிறதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கான இடங்களா அமைஞ்சிருந்தது. ரொம்ப அசிங்கம். எங்க சாமியார் பசங்களும் மற்ற கிரிவலம் வருவங்களும் ரொம்ப ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருந்த இடம். இந்த இடத்துல பரம்பொருள் ஈசன் எனக்கு இடம் வாங்குறதுக்கு இதுக்குள்ளதான் போய் வாங்கியிருக்கோம். நமக்கு அமைஞ்சிருக்கு. அம்மா கால் பதித்த நேரம் அம்மா அவர்கள் இந்த சாலையில் கால் பதித்த பிறகு, அம்மா அவர்களின் ஆசிரமம் அமைந்த பிறகு, அம்மா கால் எடுத்து வைத்த பிறகுதான் இந்த சாலை வம்சாவளியாக இங்கிருந்து 4 ஊர் உள்ள இருக்கிறது. இந்த 4 கிராமத்துக்கும் இதுதான் வழி. அந்த மாதிரி வழிய மிக 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 அசுத்தமாக வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது பாருங்க, அம்மா அவர்கள் கால் பதித்த பிறகு இந்த உதவும் கரங்களுக்கே ஒரு மரியாதை கிடைத்துள்ளது. இந்த சுற்று செவர்களை எல்லாம் அனைத்து தெய்வங்களை வரைந்தார்கள். இப்படித்தான் இந்த வேடியப்பன் ஊரில் நடந்த மகிமை. அம்மா அவர்கள் எங்கெங்கே கால் பதிக்கிறார்களோ அங்க எல்லாம் நந்தவனமாக மாறும் அதிசயங்கள். இப்போ இங்குதான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா, நடிகரும் இயக்குருமான தனுஷ் அவர்கள் மனைவியார் இங்குத்தான் இடம் வாங்கி ஆசிரமம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். பேலஸ், அதாவது தங்கும் பங்களா. இப்படியெல்லாம் ஒரு நற்காரியங்கள் அம்மா வந்த பின்னே நடந்த அதிசயங்கள். வருவாங்க. பாருங்க அன்பு ஆத்ம சொந்தங்களே, நாம சென்று கொண்டு இருக்கும் இதே சாலைக்கான் கிரிவால பாதையிலிருந்து உள்நோக்கி செல்லும் வேடி. இந்த வேடியப்பன் ஆத்மசக்தர் ஆகம்மா தாயா இங்கு ஆலயம் கண்ட இடம் அமைந்துள்ளார். இந்த இடத்துக்குள் வரும்போது காலாகாலமா இந்த காலைக்குள் உள்ள சென்றால் ஒரு 5 கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களுக்கு எல்லாம் ஒரே வழி, வழியில பொண்ணு சுற்றி காட்டிய வழி. இந்த இடங்கள் எல்லாம் அமோகமான நந்தவனமாக மாறி இங்குதான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ரஜினி ஐஸ்வர்யா, அதாவது நடிகர் தனுஷ் மனைவி கட்டிக்கொண்டு இந்த ஓய்வெடுக்கும் மாளிகை, அதுதான் தனுஷுடைய மனைவி கட்டிக்கொண்டிருக்கும் ஓய்வெடுக்கும் மாளிகை. இப்படி அம்மா அவர்கள் கால் பதித்த பிறகு இந்த ஊருக்கு அன்பாத்ம சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, அம்மா இப்ப சென்று கொண்டிருக்கிறதுதான் அம்மாவின் ஆலயம் அமையும் இடம், ஆசிரமம் அமையும் இடம். இங்கு இன்னும் ஒரு நற்செய்தியை பெற்றால் அன்பு ஆத்ம சொந்தங்களே, கூடிய விரைவில் இது ஹைவே, அதாவது NH பைபாஸ் வரப்போகிறது. இப்ப நம்ம வாகனம் சென்று கொண்டிருக்கிறோம். இது அம்மா அவர்கள் இடம் வாங்குவதற்கு முன்பு, அம்மா அவர்களுக்கு இடம் அமைவதற்கு முன்பு இது ஊராட்சி மாற்றம், அதாவது பஞ்சாயத்துக்கு உள்பட்ட ஊராக இருந்தது. அம்மா அவர்கள் இடம் வாங்கிய பிறகு, அம்மா இங்க அமைந்த பிறகு இது நகராட்சியாக மாறியது. பெரிய பாட்டு. அம்மா அவர்கள்
நம்ம ஆசிரமம் அமைஞ்சது எதுவும் பில்டிங் வேலி, அதாவது காம்பவுண்டு செவர் நமக்கு இன்னும் அமையல. நம்ம இன்னும் ஏழ்மையா தாங்க இருக்கிறோம். இன்னும் யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை. நம்முடைய காம்பவுண்ட் செவர் இதுதான் நம்முடைய காம்பவுண்ட் செவர். நம்முடைய நுழைவாய்வு நம் இரு சக்கர ரத வண்டி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா பலமாக இருக்கும். இதுதான் இயற்கையை சார்ந்த காம்பவுண்ட். நம்முடைய ஆசிரமத்துக்கு அழகு பட்டு ரோசா வளர்ந்துருச்சு. பட்டு ரோசா, இயற்கை பூச்செடிகள், இயற்கை எவ்வளவு அழகான இயற்கை பூச்செடிகள், பட்டு ரோசா, நம்முடைய வாழை மரங்கள், இது எல்லாமே வந்து அழகான இயற்கை சார்ந்த. நம்முடைய ஆசிரமத்தில் வளர்ந்திருக்கும் பட்டு ரோஸ். ஆமா, ஆசிரமத்தின் வளரும் அழகான இயற்கை மரங்கள். பாருங்க, காம்பவுண்ட் செவர் இன்னும் அமைக்கவில்லை. அதற்கான நமக்கு வசதி போதவில்லை. இதுதான் நம்ம காம்பவுண்ட் சுவராக ஒரு ஓணாங்கொடி வேலிகள் போட்டிருக்கோம். நிறைந்த ஒரு அழகான இடத்தில்தான் நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு. ஆனா இதை புதுப்பிக்க நம்மளிடம் வசதி இல்லை. அன்பு ஆத்ம சொந்தங்களே, சிவனாலயம் கட்டுவதும், சிவனாலயம் புதுப்பிப்பதும், சிவனாலயத்திற்கு உதவி செய்வதும் சாதாரண விஷயம் அல்ல. பல 100 ஜென்மம் தவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி இது ஒரு அற்புதமான ஸ்தலம் உருவாகி இருக்கு. இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் இல்லை. பாருங்க, எல்லாமே வந்து இன்னும் வேலைகள் நிலுவையில் உள்ளது. இது படிப்பசி இன்னும் சரிவரையாக இன்னும் 80% எந்த வேலையும் முடியவில்லை. அதன் முடிய நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும்.